ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஏர்லி மார்னிங் வித் ஜீசஸ் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அநேக சாட்சிகளை கேட்கும் போது ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம். ரீசெண்டாக சொன்னாங்க, ஆனால் நீங்கள் 1000 எபிசோட் தாண்டிருச்சு அப்படின்னு ஒரு பெரிய மைல்ஸ்டோன் அப்படின்னு. எனக்கு அது பெருசாக தெரியல. ஆண்டர் சின்னதாக ஆரம்பித்த இந்த காரியத்தை ஆண்டர் இவ்வளோ தூரம் நடத்திட்டு இருக்கான்னு நினைக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம். இதற்கு பின்னாடி நிறைய டீம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்காக, அவங்களுடைய குடும்பங்களுக்காக, எங்களுக்காக, இந்த டீமுக்காக எப்போவுமே ஜெபத்தில் தாங்கிக் கொள்வது மிகவும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க வேண்டுமென்றால் ப்ரேயர் சப்போர்ட், எனி அதர் சப்போர்ட் இஃப் த லார்ட் வாண்ட்ஸ் அன்று உங்களுக்கு சொல்லுவாரானால் யூ மோஸ்ட் வெல்கம். யூ கேன் மெயில் அஸ். நீங்கள் மெயில் பண்ணி எங்களோட நீங்கள் பேசலாம். இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக்கில் வி ஹேவ் பேஜ், யூடியூப்பில் ஏர்லி மார்னிங். இந்த காரியங்கள்லாம் ஏன் பண்ணுறோன்னா வார்த்தை ரீச் ஆகணும். இந்த வியூஸ் வச்சியோ இதெல்லாம் பெருசாக பண்ணி இதில் பெருசாக சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து என்னால் அது தைரியமாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஆசைகள், அப்படிப்பட்ட இந்த டீமுக்கே ஆக்சுவலி அப்படி கிடையாது. எங்களுக்குள்ள ஒரே ஒரு ஆசை, வார்த்தை வெளியே போகணும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், the gospel must be preached to all the nations and then the end will come. எவ்வளோ முடியுமோ ஆண்டருடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும், சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும்னு சொல்லி தான் ஆண்டர் இந்த சில காரியத்தை ஆரம்பித்தார். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இந்த நிறைய பேருடைய சாட்சிகள் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியாக இதை நீங்கள் எனக்கு ஒரு பெரிய ஆசை, நம்ம மட்டும் வளர்ந்துட்டு இருந்தால் போதாது. கிறிஸ்துவை அறியாத நண்பர்களுக்கு, கிறிஸ்துவை அறியாத சகோதரிகளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே அவங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சால் இதை என்னென்னமோ ஷேர் பண்ணுறோம், தேவையில்லாதெல்லாம் ஷேர் பண்ணுறோம். இதை ஷேர் பண்ணி இதை கொஞ்சம் கேட்டுப்பாரு, இந்த டைமில் இதை கேட்டுப்பாரு, உன்னுடைய பிரச்சனை நல்லா தெரியுது, ஆனால் எனக்கு சொல்யூஷன் தெரில. இவங்க இதை பேசியிருக்கிறாங்க, மேபி உன் பிரச்சனைக்கு இது ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம், நீ போகிற காரியத்திற்கு இது ஒரு இதுவாக இருக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன சீடு அவங்க வாழ்க்கையில் சுவிசேஷம் சொல்லணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும், ஆனால் சொல்ல முடியாத ஒரு சந்தர்ப்பங்கள். அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த மாதிரி காரியங்களை, நல்ல சத்தியத்தை நீங்கள் அனுப்புவீர்களானால் ஆண்டவர் அந்த ரிவார்டை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தந்து உங்கள் நாமத்தை, உங்கள் வாழ்க்கையை ஆஸ்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம இதை போடுறதா நம்முடைய வேலை. அதை வளர்த்து விட்டு பெரிய மரமாக்குறது இயேசு கிறிஸ்து பார்த்தவராகவே. இந்த மாதிரி காரியத்தில் உங்கள் நண்பர்களுக்கு என்னுடைய ஹார்ட்டுடைய நோக்கமே அதுதான். கிறிஸ்துவை அறியாத நண்பர்களுக்கு, ஏன்னா எல்லாருக்கும் இயேசு தேவைங்க, எல்லாருக்கும் இயேசு தேவை. ஆகவே அப்படி செய்யுங்க. கர்த்தர் மென்மேலும் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த 2 நாட்களாய் இந்த எபிசோட்ஸில் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ வல்லமையானது, ஏன் அது அதிகமாக தேவைன்றதை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி கூட ஒரு காரியத்தை ஏசப்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். இந்த 19ஆம் சங்கீதத்தை தாவீது ரொம்ப அழகாக எழுதும் போது 13ஆம் வசனத்தில் ஒரு அழகான வார்த்தையை அவர் சொல்கிறாரு. அவர் பண்ணுற ஜபந்தான் இது, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தரலும் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னங்க துணிகரமான பாவம் அப்படின்னா, தப்புன்னு தெரிஞ்சு ஆவியானவர் நம்மளை அநேக நேரம் நம்ம காஷன் பண்ணுவார். ஆனால் அதையும் தெரிஞ்சு ஆவியானவரை தாண்டியும் இதை நான் பண்ணியே ஆகணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி அதை நம்ம பண்ணுறோம்ல, அதுதான் துணிகரமான பாவம். அப்போ தாவீது ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க, இப்படி நான் செய்யக்கூடாது, எனக்கு உணர்வதாங்க. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம தவறு செய்கிறோங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் we all do wrong. நிறைய ஆண்டருக்குள்ளே ஆவியில் நடக்கும்போது ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு அதை தட்டி விடுற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி, நான் ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கிறேன், ஆவியில் நடத்தப்படுகிறேன்னு சொல்லி, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல், அவங்களுக்கு தவறுன்னு தெரியும், ஆவியானவர் பல முறை எச்சரித்திருப்பார், அதெல்லாம் தாண்டியும் அந்த குறிப்பிட்ட ஒரு மனுஷி துணிகரமான பாவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்குறான். ஏன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உள்ள வார்த்தையே இல்லை. உள்ள வேர்டு இருந்துச்சுன்னா ஆண்டவர் செய்ய விடவே மாட்டார். ஏன்னா இந்த 19ஆம் சங்கீதத்தில் பாருங்கள், எப்படி இந்த துணிகரமான பாவத்திற்கு என்னை காத்துக்கொள்ள முடியும். உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும், அண்ணே நான் கூட இந்த தப்பான காரியத்தை பார்க்கக்கூடாது, தப்பான காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அதில் விழுந்துகிட்டே இருக்கிறேன், எனக்கு தவறுன்னு தெரியுது, ஆனால் அதுலேருந்து எழுந்து வரத்துக்கே எனக்கு மனசு இல்லை, என்னால் முடியலை, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஏன் என்னால் முடியல அப்படின்னா உள்ள வார்த்தை அந்தளவுக்கு உள்ளே போகலை.
உங்களுக்கு ஆசை, வார்த்தை கேட்குறீங்க, வார்த்தையை வாசிக்கிறீங்க, பட் டீப் டவுன் த ரூட்குள்ளே வார்த்தை இல்லாதனால நீங்கள் ஈஸியாக விழுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்துடுது. இந்த காலவேளையில் ஆண்டவர் ஒரு கவுன்சிலிங் மாதிரி உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். துணிகரமான பாவத்திற்கு எப்படி விலக்கி காத்துக்கொள்வது? ஒன்று தாங்க, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஒன்றுமே இல்லையே, தன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே. ஏன் அந்த 19ஆம் சங்கீதத்தில் நான் சொன்ன கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. 10ஆம் வசனத்தில் பாருங்கள், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுங்கும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. எதை குறித்து சொல்கிறாரு? ஆண்டோடைய வார்த்தையை குறித்து. அன்றியும் எவைகளால் உம்முடைய வார்த்தையால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலனுண்டு. அப்போது இட் இஸ் வெரி சிம்பிள். ஒரு மனுஷன் துணிகரமான பாவத்திலிருந்து தப்பித்து கொள்ள ஒரே ஒரு வழிதான் உண்டு. He should read and meditate the word of God. அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அப்போது இந்த வார்த்தை உங்களை காஷன் பண்ணும், இந்த வார்த்தை உங்களை எச்சரித்துட்டே இருப்பார். ஆவியானவர் எல்லாருக்குள்ளே இருக்கிறனால எச்சரித்துட்டே இருப்பார். ஆனால் அந்த உள்ள நீங்கள் ஃபீடு போடணும். வெளிப்புறமான சரீரத்தை மட்டும் நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்க, நல்லா ஜிம் போகிறீங்க, நல்லா ப்ரோட்டீன்ஸ் கார்ப்ஸ் எடுக்கிறீங்க, ஃபைபர்ஸ் எடுக்கிறீங்க, எல்லாமே எடுத்துக்கிறோம், வைட்டமின்ஸ் எடுக்கிறோம். ஆனால் உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான், ஆவிக்குரிய மனுஷன், ஸ்பிரிச்சுவல் மேன். அவனுக்கு உள்ள ஃபீடு போகலைன்னா இந்த மாதிரி துணிகரமான பாவம், தேவையில்லாத டிப்ரெஷனு, பிரச்சனைக்குள்ளே விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆகவே ஃபீட் யுவர் இன்னர் மேன். இந்த காலவெளியில் தான் கர்த்தர் சொல்லிக் கொடுக்குறார். ஃபீட் யுவர் இன்னர் மேன் வித் காட்ஸ் வேர்ட். உள்ளே ஸ்ட்ராங் ஆகிட்டானா வெளியே ஸ்ட்ராங் ஆயிரும். இந்த ஃப்ளஷ்ஷு செத்து போயிடுச்சுன்னா, உள்ளே ஸ்ட்ராங் ஆகிட்டோன்னா ஃப்ளஷ்ஷு செத்து போயிடும். அப்போது அநேக காரியத்தில் நீங்கள் ஜெயம் கொள்ளலாம். இந்த சீக்கிரட்டை புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் தாமே நாள் முழுதும் உங்களை அற்புதமாக நடத்துவாராக. ஹேவ் அ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.